எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, முக்தி என்கிற காட்டான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகலன்னு நீங்க கேட்கலாம். இதுதான் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில விட்டாங்களே. சரி படத்த வந்து 2 டைரக்டர் எடுத்திருக்காரு. முக்கியமான ஒரு ஆள்னா வந்து அது அஜித் குமார் தான் இந்த படத்தினுடைய முழு கதையினுடைய சாயல்னே சொல்லணும். சரி படத்துல யார் லீட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. படம் வந்து சொல்லப்போனா, ஒரே வார்த்தையில சொல்லப்போனா படம் சூப்பரா இருக்கு. சரி கதைக்கு போலாமா? கதையில என்னடா ட்விஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து இவர் இருக்கக்கூடிய ஊர்ல வந்து கேசேலன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரங்க வந்து மேல் இடத்துல இருந்து வந்து ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு நமக்கு வந்து ஜாப் போட்டிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாம் கிளம்ப இருந்தது. ஆனா வந்து அப்பதான் ஒரு கேஸ் வந்தது. அந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதுதான் என்னடான்னா நம்ம விஜய் சேதுபதி நம்ம காட்டோம். அவர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ச் மெக்கானிக்ன்றாங்க. அடுத்ததா வந்து வேற இடத்துல ஒரு பாம்பேக்காரன் கூட போயிட்டான்றாங்க. அப்புறம் இந்திக்காரன் கூட வேற ஏதோ ஒரு தொழில் பண்றான்றாங்க. அடுத்ததா என்ன ட்விஸ்ட்ன்னா, ஒரு நாடக கோஷ்டிக்கு ஒரு பவுன்சரா இருந்ததா சொல்றாங்க. அதுல வந்து அந்த கூட்டத்திலே இவருக்கு ஒரு லவ் வேற கனெக்ட் ஆகுது. வீரதீர சூரனுடைய சாயல் மாரி இல்ல. ஆனா அந்த மாரி தான் வந்து ஸ்கிரீன் பிளே ஒண்ணு வச்சிருக்காங்க. எந்த இடத்துலயும் லேக் இல்லாத படம் போது. நீங்க கேட்கலாம், ஏன் இது தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணாலே சக்சஸா போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு சாயலாவே படம் போயிட்டு இருக்குது. ஹீரோ மட்டுமே காமிச்சிட்டு இருக்காங்களா, அதனால தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணா மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதுதான் ஓடிடிலயே விட்டாங்க. படம் சொல்லப்போனா சாங்ல இருந்து சீன் பை சீன் செதுக்கியிருக்காங்க. என்னடா கதைன்ற பேர்ல ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன்னு நீ சொல்லலாம். அவர் வந்து வெளி உலகத்துக்கு வந்து நான் ஒரு சாதாரண ஆளுன்னு காமிச்சுட்டு, உள்ள வந்து வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம விக்ரம் படம் மாரியும், பேரந்தேர சோழன் மாரியும். அதுக்கேத்த மாரி தான் அந்த படம் டைட்டிலே முத்து என்கிற காட்டான் அப்படின்னு சொல்லி போகுது. காட்டான்னா வந்து உனக்கு பைத்தியக்காரனா தானே இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். அதுவும் பண்ணியிருக்காரு. யானைகள் கூட இருந்துகிட்டு, அது ஒரு நண்பரா இருந்துட்டு, வேற ஒரு வேலை பண்ணிக்கிட்டு திரியிறாரு. ஒரே வார்த்தையில சொல்லப்போனா, ஒரு புரியாத புதிர் தான் இந்த முத்து என்கிற காட்டான். லவ்வாவும் இல்ல, ஒரு த்ரில்லா தான் போகுது. அது சொல்லாத சொல்றாங்க இந்த படம். கொஞ்சம் பொறுமையா பார்த்தா அந்த படம் புரியும். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்குதுங்க. பாருங்க. பாய்.